ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூறி சொல்வது, அதில் இன்று நினைவுக்கு வருவது, நல்லதை கற்றுக்கிட்டா என்ன லாபம், கெட்டதை செய்கிறதுனால என்ன நஷ்டம். ஆமாங்க. ஒரு ஐயா என்கிட்ட கேட்டாங்க, டேவிட், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன அப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க. கேட்டவங்க கொஞ்சம் என்னோட அதிகமாக படித்தவங்க, நல்ல பொசிஷனில் இருக்கவங்க. அப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் ஐயா, இவ்வளோ புக்குகள் படித்தேன், இவன் போகிற இடங்களில் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டுறது, அதில் கெட்டதை சொன்னாங்கன்னா விட்டுருவேன், நல்லதை பிடிச்சிக்கிடுறது. அதில் ஒரு ஊழியக்காரங்க ஐயா சொன்னாங்க, சொல்வதும் கேட்பதும் செய்வதும் அது பெரிய ஆசீர்வாதம்ட்டு வசனத்தோட சொன்னாங்க. அதில் வந்து ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படின்னேன். அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னா, அது நான் பல புக்குகளை படிச்சிருக்கேன், பல மாஸ்டர்ஸுங்களை கேட்டிருக்கேன். அது ஒரு ஃபார்முலாவாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 12-13 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதனால் இந்த வயசுக்கு வரக்கூடிய முட்டி வலி, கால் வலி, அப்புறம் சுகரு, ப்ரெஷரு, யூரியா, சால்ட்டு, இது எல்லாமே கடவுள் கிருபையில் நார்மல் கண்ட்ரோல், ஹெல்த்தியாகவும் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அவ்வளோ ஹெல்த்து கிடையாது. இப்போ நான் போகிற வீடுகளில் சில வீடுகளில் பார்க்கும்போது நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் ஹெல்த் விஷயங்களில் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சில பெரிய பெரிய வியாதிகள் வந்து அவங்க அவஸ்தைப்படும் போதும், சரி இவங்க இதை செய்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் இது ஒரு மெடிக்கல் உலகம். இதில் வந்து நான் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவங்க கேட்டாங்க, நீ செய்கிற எக்ஸசைஸை எனக்கு ஒரு வீடியோ கிளாப்பிங்காக பண்ணி கொடுங்கன்ட்டுங்க. ஐயா, நான் இந்த வீடியோ போட ஆரம்பித்து இப்போ தான் நான் 2ஆம் கிளாஸ் போயிருக்கேன், இன்னும் 10ஆம் கிளாஸ் போக வேண்டி இருக்குது. இதில் எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கிடணும், அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான். அப்புறம் நான் வேலையும் பார்க்கணும், இதையும் செய்யணுங்கும்போது ஸ்லோவாக தான் போக முடியும்னேன். சரி, அவங்க கேட்டுக்கிட்டது போதனால டெய்லி ஒரு எக்ஸசைஸ். நான் எக்ஸசைஸ் பண்ணல பண்ண ஒரு 36 ஸ்டெப் வரும். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அப்புறம் டைமிங்கு நல்லா சாப்பிடணும். அதுக்காக நான்வெஜ்ஜு தான் சாப்பிடணுங்கிறது இல்லை, எதை சாப்பிட்டாலும் அந்த டைமிங்கில் சாப்பிடணும். இந்த எக்ஸசைஸை டெய்லி 1 ஹவர் பண்ணுறதுனால உடம்பு ரொம்ப பெயினாக இருந்தால் பண்ணக்கூடாது, நார்மலாக இருக்கும்போது பண்ணணும். பண்ணால் நல்லா நம்மளுக்கு ஒரு புஷ்டி தெரியுது. அதில் ஒரு எக்ஸசைஸ் இன்றைக்கி சொல்லித்தரேன். அவங்க பல்லை பற்றி கேட்டாங்க. ஸோ எனக்கு வயசு 56. இன்னைக்கு கடவுள் கிருபையில் பல் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு கடாப்பல் பிடுங்கியிருக்கேன், இன்னொரு கடாப்பல் பூச்சி அரித்து உடஞ்சிது. அதை நானே பாதி உடைச்சேன், பாதி பல் இருக்குது. அதாவது நாக்கிலே தட்டி உடஞ்சி வந்துட்டு பாதி இருக்குது. பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றதுக்கெலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த பல்லுக்கு நான் டெய்லி கொடுக்குற எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த சின்ன வயசில் எங்கள் ஊரில் எனக்கு மஞ்சள் பல்லாம் இருக்கும். இன்னொரு பையனுக்கு பேர் மஞ்சள் பல்லனாகவே இருப்பான், அவனுக்கு ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்கும். எனக்கு உள்பக்கம் மட்டும் சின்ன வயசுலேருந்தே மஞ்சளாக இருக்கும். நான் அதுக்காக என்னென்ன ப்ரெஷ் எல்லாமே போட்டு தேய்ச்சி பார்த்து ஒன்றும் சரியாகலை. அப்புறம் இந்த எக்ஸசைஸில் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் எக்ஸசைஸ் இருக்கும்போது இந்த பல்லுக்கு கொடுத்த எக்ஸசைஸ் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த மஞ்சப்பல் எல்லாமே உடஞ்சி வந்து பல்லு வந்து இப்போ ஓரளவு டீத்தாக இருக்குது. ஸோ நான் மெயினாக சொல்கிறது, நான் சொல்கிற எக்ஸசைஸை வந்து நான் தான் குரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது. நீங்களும் செய்யுங்க. அதை டாக்டர்கிட்ட கேட்டு செய்யுங்க, இல்லை இந்த குருமார்கிட்ட கேட்டு செய்யுங்க. ஏன்னா இது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் மாட்டிக்கிடக்கூடாது. அதில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மஞ்சளும் உப்பையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த பல்லு வலிகள் வர்ற நேரத்தில் அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா நீராக கொட்டும். அதுக்கப்புறம் நார்மல் பேஸ்ட் போட்டு தேய்ச்சா சரியாகும். அதுவே வந்து நம்ம கடின உழைப்பு பண்ணி அதனால் வர்ற ப்ராப்ளத்தில் தான் அது வர்றது. நார்மலாக இருந்தால் அந்த பல்லு வலி எதுவும் வர்றதில்லை. சரி, இப்போ மேட்ருக்கு வரும். இந்த பல்லு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா, குரங்கு எக்ஸசைஸு நான் வச்சுக்கிட்ட பேர். அதாவது ஒரு கடினமான பொருளை நம்ம கடித்து இது பண்ணுற மாதிரி
அதை பொறுத்து ரைட்டு லெஃப்ட்டு நாக்கு ஈக்கெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு உணர்வு வச்சஸ் மாதிரி வரும். ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் பண்ணாலே போதும். இது இன்னைக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ சம்பவத்துக்கு வருவோம். இப்படி 36 ஸ்டெப் இருக்குது. ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு வரேங்க. இந்த இது பண்ணோம்னா பல்லுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தேஜ் கிடைக்குது. அப்புறம் கண்ணுக்கு, முடிக்கு, காதுக்கு இப்படி உடம்பு டோட்டல் ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு வரேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாஸ்டர்ஸ்கிட்ட கேட்டுக்காங்க, டாக்டர்கிட்ட கேட்டுக்காங்க. ஏன்னா நான் 6வது தான் படிச்சிருக்கேன். நான் சொல்லி எதுவும் இடகுலம் ஆயிடக்கூடாது. எனக்கு நல்லா இருக்குது. ஓகே. கெட்ட பழக்கங்கள். ஒரு மார்வாடியை பார்த்தேன். அவங்கக்கிட்ட நல்ல காரியங்களை கற்றுக்கலான்னு பார்த்தா, பெரியவங்கள பார்த்தா காலத்தொட்டு கும்பிடுவாங்க. அவங்க 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அமைதியாக உட்காடுறாங்க. ரொம்ப பிரபலம் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பெஸ்ட்டு தீபாவளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தீபத்தை கொளுத்தி சாமியை கும்பிட்டா பக்தி முடிஞ்சு போகுது. ஆனால் சில பேர் பாருங்கள், தீபாவளி அன்னைக்கு கறி மீன் எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ அது அவங்களுடைய ஃபுட்டு, அதை நம்ம தலையிட வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. இந்த சரக்கு அடிக்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஊரில் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்படியே சரக்கு எடுப்பாங்க, அப்படி ஒரு தட்டு தட்டி அப்படி பார்த்துக்கிறது. அப்புறம் அப்படியே கிளாஸில் ஊற்றுவாங்க. கிளாஸில் ஊற்றி அந்த கையை விட்டு அதில் 3 சொட்டு தலையில் விடுவாங்க. என்னங்கன்னு கேட்டால் பூமிக்கு சரக்கு கொடுக்குறாங்களாம். ஏன் கேட்டுச்சான்ட்டு. அப்புறமா அந்த சரக்கை கடிக்கும்போது அப்படிம்பாங்க. அப்புறம் ஊறுகாய் எடுத்து நாரில் நக்குவாங்க. பெரிய லெவலில் அவங்க எப்படி சட்டம் நம்ம பார்த்தது தான், நம்ம சின்ன லெவலில் தானே. ஊறுகாயை நக்குவாங்க. அப்படியே வெறுப்பாக குடிச்சிட்டு அப்படின்னு தூக்கி வைப்பாங்க. ஆமாங்க, இந்த சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இது எல்லாமே அவங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதா? அடிக்காதவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? சரக்கு அடித்தவங்களும் ஒவ்வொரு பார்ட்ஸாக கெட்டு ஒரு நாள் டெத் ஆகத்தான் போகிறாங்க. சரக்கு அடிக்காதவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸாக கெட்டு ஒரு நாள் சாக தான் போகிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு பூ மாதிரி தான். ஒரு பூவு, பிஞ்சி, புளியங்காயில் சொல்லுவோம், நொண்டங்காய், சாவட்டை, அப்புறம் திடமான கை, பழம், இப்படி அப்புறம் புளியங்கொட்டை இப்படி போயிடும். அந்த வருஷத்துக்குள்ள அது காலி ஆகிடும். அப்புறம் புதிய வருஷம் வரும். இதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாமளும் குழந்தையாக பிறப்போம், விளையாடுவோம், ஒரு பருவ டீனேஜ் வரும், விளையாடுவோம், அப்புறம் ஒரு டீனேஜ் வரும், அது போகும், அப்புறம் கல்யாணம் ஆகும், அப்புறம் புள்ள குட்டியை பற்றுக்கும், பேரம் பேத்தி எடுத்து எல்லாம் முடிஞ்சு போகுது. இதில் எத்தனை வாழ்க்கை பயணங்கள். எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் வரும்போது ஒரு பெரியவங்க என்ன பண்ணாங்க, நல்ல வெள்ளை வேஷ்டி எடுத்து சிகரெட்டை பற்ற வச்சு இப்படி உள்ளே இழுத்துட்டு அந்த புகையை வந்து அந்த வெள்ளை வேட்டியில் ஃபூனு ஊதிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த இடமே அப்படியே பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சிகரெட்டும் இழுத்து அதை நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம லென்ஸ் எல்லாம் பாதிக்கும் அப்படின்ட்டு எனக்கு சின்ன வயசில் சொன்னாங்க. அதை நான் வர்றவங்ககிட்டலாம் எனக்கு அது ஒரு வேடிக்கையாக இருந்து சிகரெட் அடிக்கிறவங்ககிட்டலாம் காமிப்பேன். அதெல்லாம் பார்த்து யாரும் நிற்க போகிறதில்ல. குடிக்கிறவங்களுக்கு தெரியும், இது குடிக்கிறோம், இதில் எந்த சத்தும் கிடையாது, இது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணோம், அது செத்து தான் போகும். அப்படி இருந்தும் குடிக்கிறாங்க. அப்போ நீ ஏன் டேவிட் குடிக்கலன்னு கேட்குறீங்களா? களவும் கற்று மற எல்லாமே அப்பப்போ சின்ன சமயங்களில் டேஸ்ட்டு பண்ணியிருக்க தான் செய்யிருக்கேன். அதில் ஒரு முறை எங்கள் அம்மா ஆப்பம் சுடுறதுக்காக போய் கல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த வாசனையை பார்த்த உடனே கொஞ்சம் குடித்து பார்த்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் குடித்து பாரு அப்படின்னாங்க. கொஞ்சம் குடித்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் குடிக்கல, அடிமையாகலை. அதேமாரி சிகரெட்டு அடித்து பார்த்துருக்கேன். அதேமாரி பிராண்டி அடித்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்களில் வந்து சர்ச்சைகளுக்கு போயிட்டோம். சர்ச்சைகளை போயிட்டாலே சில பேர் கிண்டலாக கேட்பாங்க, எப்போ அதை உங்களுக்கு தான் சர்ச்சிலேயே சரக்கடிக்க கற்றுக் கொடுக்குறாங்களாமா அப்படின்னு கேட்பாங்க. சரக்கடிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா, அந்த அப்பம்லாம் கொடுக்குறீங்களாம்மா, அதில் திராட்சை ரசம்லாம் கொடுக்கலாம், அது சரக்கடிக்க தானே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா. அப்போ நீங்கள் கோவில்கள்லாம் போனால் பிரசாதம் கொடுக்குறாங்களா, அது என்னென்ன? அது பிரசாதம், அதுதாங்க எங்களுக்கு. அதுவும் கடவுளுடைய நினைவு கூறுதலை பற்றி அதில் சொல்லியிருக்கு, அதை கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே விளக்கமாக எனக்கு சொல்ல தெரியாது. 2வது, நான் பைபிளை டெய்லி ரீடிங் படிக்கிறேன். பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னக்கூட்டியே குடி எப்படியெல்லாம் மனிதனுக்கு கெடுக்கும், குடியினால் எப்படிலாம் உணர்வற்று போவான்,
குடி எவ்வளோ மோசமானது, அது எவ்வளோ உணர்வற்ற தன்மைன்னு சொல்லி பைபிளில் ஒரு பெரிய சாப்டர்லேயே இருக்குது. அந்த சாப்டரில் படிக்க 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 கிறிஸ்தவன்லாம் குடிகாரன், கிறிஸ்மஸுக்கு குடிக்கிறான், கிறிஸ்மஸுக்கு அடிக்கிறாங்கும்போது அவங்கெல்லாம் பைபிளை படிக்காமல் இருக்கிறாங்க போல். கடவுள் நம்மளுக்கு கிருபை செய்தார். பைபிளை படிக்கிறோம், நல்லதை கேட்குறோம், நல்லதை செய்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.